எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வேர்ட்ஸ் தட் a stupid men always tell according to ஸ்டாய்ஸ். ஸ்டாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்டாய்சிசம் சொல்லப்படுற கிரீக் பிலாசபிய ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க பீப்பிள். ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிரீக் பிலாசபிய ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெளியில நடக்கிற அவுட் சைட் ஈவென்ட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. நமக்கும் நம்மளோட மைண்டுக்கும் மட்டும் தான் சம்பந்தம். ஸோ அந்த மைண்ட நம்ம கரெக்ட்டா வச்சுக்கிட்டோம்னா, வெளியில இருக்கிற விஷயத்த ஈஸியா மாத்தலாம்னு சொல்லப்படுற இந்த ஒரு பிலாசபிய ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பீப்பிள் தான் ஸ்டாய்ஸ். இந்த பிலாசபி சொல்லப்படுற ஒரு பிலாசபி தான் வந்து கிரீக் பிலாசபியா இருக்கிற இந்த ஸ்டாய்சிசம். ஸோ இந்த ஸ்டாய்சிசம்ல இருக்கிற இந்த பீப்பிள் வந்து ஒரு ஸ்டூபிடான மென்னை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்துவாங்கன்றத சொல்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, பொதுவா ஒரு மென், ஒரு ஆணுடைய ஒரு கேரக்டரை நீங்க எப்படி அனலைஸ் பண்ணலாம், இவங்க வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆண், இவங்க வந்து ஒரு ஸ்டூபிடான ஒரு ஃபூலிஷான ஒரு ஆண் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கேரக்டர் அவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு வெல்த்தியான பர்சனா இருக்காங்கன்னு சொல்லப்படுறத பேஸ் பண்ணி பார்க்க முடியாது. அவங்களுடைய வார்த்தைகளை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆணுடைய கேரக்டரை வந்து டிசைட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஒரு மென்னுடைய கேரக்டர் வந்து அவங்களுடைய வேர்ட்ஸை வச்சு தான் எப்படி டிசைட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மென்னுடைய ஒரு டங் தான் வந்து அவங்களுடைய நாக்கு தான் வந்து அவங்களுடைய மைண்டுடைய ஒரு விண்டோவா இருந்துட்டு இருக்கு. அவங்க என்ன மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்களோ, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க மைண்ட்ல இத்தனை விஷயங்கள் ஓடிட்டு இருக்கான்னு சொல்லப்படுற விஷயத்த கிளியரா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். அப்போ அவங்களுடைய மைண்டுடைய அந்த கிளீனினஸா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம். அது வந்து ஈஸியா அவங்களுடைய வேர்ட்ஸ் மூலியமா வெளிப்பட்டுடும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இப்போ ஒரு கெட்டுப்போன ஒரு பழம், ஒரு அழுகுன பழம் ஒரு மரத்துலருந்து வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பழத்த வச்சு அந்த மரத்தோடைய ஹெல்த்த நம்ம தெரிஞ்சுக்கிற மாரி, ஒரு மென்னுடைய வார்த்தைகள வச்சு அவங்களுடைய பிரெயின் எவ்வளவு தூரம் அவங்களுடைய மைண்டுக்குள்ள இருக்கிற ஹெல்த்த வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். அதனால வார்த்தைகள பேஸ் பண்ணி ஒரு மென்னுடைய கேரக்டரை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கும்போது, இந்த ஒரு 5 வார்த்தைகள், நான் இந்த வீடியோல சொல்லப்படுற இந்த ஒரு 5 வார்த்தைகள தெரிஞ்சோ, தெரியாம நீங்க உங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாத்திக்கோங்க. இல்ல நீங்க எந்த ஒரு ஆண் கூட பழகிட்டு இருக்கீங்களோ, அந்த ஒரு ஆண் அத யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா உங்க பழக்கத்த வச்சுக்கங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் ஒரு மென் யூஸ் பண்றத வந்து பேஸ் பண்ணி அவர் ஒரு ஃபூலிஷான ஸ்டூபிட் மென் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் மை ஃபால்ட். இட்ஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையை வந்து ஸ்டூபிட்டான மென் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பொதுவா நம்ம லைஃப் வந்து நம்மள நோக்கி தூக்கி போடுற சேலஞ்சஸ் எதுவா வேணா இருக்கலாம். ஒரு ஃபைனான்ஷியல் மேட்டரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், கெரியரா இருக்கலாம். அது வந்து நம்மளுடைய அந்த ஒரு 3 முக்கியமான விஷயத்த பாதிப்பு ஏற்படுத்தும். பிசிக்கல், மென்டல், எமோஷன் சொல்லப்படுற இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல கை வச்சு நம்மள வந்து டென்ஷன் ஆக்கி விட்டுடும். அப்போ ஒரு சேலஞ்ச் உங்க லைஃப்ல வருது, ஒரு ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான மென் வந்து அத ரெஃப்ளெக்ஷனா தான் பார்ப்பாங்க. ஆனா அதுவே வந்து ஒரு ஸ்டூபிடான மென் வந்து ஒரு அக்யூசேஷனா தான் பார்ப்பாங்க. இந்த ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்கள கண்ணாடியில பார்க்கும்போது, உங்களோட ஹைட், வெயிட் நீங்க எப்படி இருக்கீங்க பார்க்கறதுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? இல்ல வந்து கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கீங்களான்றத கண்ணாடி அழகா காட்டுறா மாரி, உங்க லைஃப்ல நீங்க என்ன ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வந்து வெளிப்படுத்த போகுதுன்னு சொல்லப்படுற விஷயத்த நம்புறவங்க ஸ்ட்ராங்கான மென். ஆனா அதுவே வந்து வீக்கான மென் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் மை ஃபால்ட். சொசைட்டி தான் இதுக்கு காரணம். ஃபேமிலி தான் இதுக்கு காரணம். எனக்கு வந்து லக் அடிக்கல. எனக்கு ப்ராப்பரான சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய பொறுப்ப வந்து மத்தவங்க மேல காமிச்சுட்டு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்க மாட்டாங்க. பொதுவா ஸ்ட்ராங்கான மென்ஸ் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து அவங்கள வந்து பெருசாக்க போகுது. அவங்க எடுத்துக்கிற பொறுப்பு தான் வந்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லப்படுற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இதே வீக்கான மென் வந்து இட்ஸ் நாட் மை ஃபால்ட். என்னால வந்து பொறுப்புலாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பொறுப்ப பார்த்து பயந்து ஓடுற மனிதர்களா இருப்பாங்க. ஒரு ஒரு பொருள் ஒரு விஷயத்துல ஒரு ஒரு இடத்துல நம்ம வந்து தோக்குறோம், இல்ல ஒரு விஷயத்துல வந்து தோற்கடிக்கப்படுறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அந்த விஷயம் நம்மளுக்கு என்ன சொல்லி தர வருது? நம்மளுக்கு ஏதோ ஒரு கத்து தருது அந்த விஷயம். அத நம்ம கத்துக்கணும்னு சொல்லப்படுற எண்ணம் தான் இருக்கணுமே தவிர்த்து, இல்ல நம்ம இங்க தோத்துட்டோம், அதனால நம்ம கிவ் அப் பண்ணிட்டு போலாம்ன்னு சொல்லப்படுற எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி ஒரு விஷயம் உங்கள தடுக்குதுன்னா, அத தாண்டி நம்ம எப்படி ரைஸ் ஆவோம்ன்னு சொல்லப்படுற விஷயத்த யோசிக்கிறவங்க வந்து வயசான மென்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப திறமையான மனிதர்களாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுவே வந்து, இது என்னுடைய பொறுப்பு கிடையாது. இட்ஸ் நாட் மை ஃபால்ட்ன்னு சொல்லப்படுற வார்த்தை அதிகமா ஒரு ஆண் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபூலிஷான ஆணா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது வார்த்தை எது வந்து ஒரு ஃபூலிஷான மென் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஐ ஆல்ரெடி நோ தட். ஐ ஆல்ரெடி நோ தட் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையிலேயே வந்து ஒரு மனிதர் அவருடைய வளர்ச்சிய குறைச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். எல்லாத்தையுமே தாண்டி அரகன்ஸா பிஹேவ் பண்றதுக்கான ஒரு ஆட்டிட்யூடா அது இருந்துட்டு இருக்கும். ஏன்னா நாலேட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இங்க வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுற பீப்பிள் வந்து என்னைக்குமே ஐ ஆல்ரெடி நோ தட், எனக்கு அது ஆல்ரெடி தெரியும்னு சொல்லப்படுற வார்த்தையை உபயோகிக்கவே மாட்டாங்க.
அப்படி உபயோகிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க காதுகளை அவங்க கைகளாலே வந்து அடைச்சிக்கிறாங்க. வேற புது விஷயத்த கத்துக்கணுன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இல்லாமலே போகுது அப்படின்னு சொல்லப்படுறதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஸ்டூப்பிடா, ஃபூலிஷா இருக்கிற ஒரு இந்த வார்த்தை அதிகமா யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வீக் ஆயிருவோம். நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாரி காமிச்சுக்கணும். இல்ல உண்மையிலே தெரிஞ்சிருந்தா கூட, ஓகே தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு சொல்லப்படுற ஆசை வந்து, இந்த மாரி இருக்கிற பீப்பிள்க்கு இருக்கிறதுனால, இந்த மாரி ஃபூலிஷா இருக்கிற மென்ஸ்க்கு இருக்கிறதுனால, அதிகமா ஐ ஆல்ரெடி நோ தட் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைய வந்து உபயோகப்படுத்திட்டே இருப்பாங்க. இதுவே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மென்னா இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சே இருந்தாலுமே கூட சரி, அங்க அமைதியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹியூமிலிட்டின்னு சொல்லப்படுற பணிவு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வீக்கா பார்த்துட்டு இருக்க பீப்பிள் வந்து ஃபூலிஷா இருக்கிற மென்ஸா இருக்கிறதுனால, ஐ ஆல்ரெடி நோ தட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலேயே ஹம்பிள்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த்தா இருந்துட்டு இருக்கும். ஒரு இடத்துல நீங்க எவ்வளவு தூரம் ஹம்பிளா இருக்கீங்களோ, அந்த இடத்துல நீங்க அதிகமா கத்துக்க முடியும். உங்க காதுகள எவ்வளவு தூரம் திறந்து வச்சுருக்கீங்களோ, அந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அதிகமான நாலேட்ஜ குடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட தெரியல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த காமிச்சிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துல டிஃபரண்டான டைமென்ஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லப்படுற அந்த எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கும். இதுதான் ஒருத்தர வளர்க்குமே தவிர்த்து, ஒருத்தரோட வளர்ச்சிய குறைக்கிறதுக்கான வேர்ட் வந்து ஐ ஆல்ரெடி நோ தட். எனக்கு நீங்க சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை. ஸோ இது வந்து அரகன்ஸுக்கு ஒரு முக்கியமான வார்த்தையா இருக்குமே தவிர்த்து, நம்மளோட ப்ரைட காட்டுற வார்த்தையா இருக்காது. இது தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, திறமையான ஆண்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஃபூலிஷான ஆண்கள் ஐ ஆல்ரெடி நோ தட்ன்ற வார்த்தைய சொல்லிட்டு அவங்க லைஃப்ப பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ 3வது வார்த்தை எத வந்து ஒரு ஃபூலிஷான மென் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்ற மாரி யூஸ் பண்ணுவாங்க. இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையிலேயே வந்து நம்மளோட தோல்வி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு போர்க்காலத்துக்குள்ள போருக்கு போறதுக்கு முன்னாடி இம்பாசிபிள்னு சொல்லிட்டு அப்படின்ற மாரி பார்த்தோம்னா, நம்ம அங்கேயே தோத்துட்டோம். நம்ம போருக்குள்ள போய் தோக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க இம்பாசிபிள்ன்ற வார்த்தை வருதுனாலே, அங்கேயே வந்து தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் உண்மையான விஷயம். அப்போ இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை வந்து ஒரு ஃபூலிஷான மென்னுடைய வாயிலிருந்து எதுக்கு அதிகமா வருது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த முடிக்க முடியாம கிடையாது. ஒரு விஷயத்த பார்த்துட்டு, அந்த விஷயத்துக்கு நமக்கு நம்ம என்ன மாரியான செல்ஃப் டிசிப்ளின்லாம் ஃபாலோ பண்ணணும். இத்தன விஷயங்கள பண்ணா தான் அத வந்து எதிர்த்து போராட முடியும். இந்த விஷயத்த அடைய முடியும்னு சொல்லப்படுற, அந்த செல்ஃப் டிசிப்ளின ஃபாலோ பண்றதுக்கான தகுதியும், திறமையும் கொஞ்சம் லேசினஸும் இல்லாத லேசினஸும் இருக்கிறதுனால, அது இம்பாசிபிள்ன்னு சொல்லப்படுற விஷயத்த சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா இதுவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு கஷ்டமா தெரியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் கஷ்டமா இல்ல. அந்த விஷயத்த அணுகுறதுக்கான தைரியம் நம்மளுக்குள்ள கம்மியா இருக்கு. இதே நம்மளுக்குள்ள இருக்கிற தைரியத்த அதிகப்படுத்திட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த விஷயம் நம்மளுக்கு கஷ்டமா தெரியுதோ, அது நம்மளுக்கு ஈஸியா மாறிடும்னு சொல்லப்படுற அந்த தாட் இருக்கிறதுனால, எல்லாமே இமேஜினேஷன்ல தான் இருக்கு. நம்மளோட தைரியத்துல தான் இருக்கு. அத நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைய, ஐ அம் பாசிபிள் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையா மாத்த முடியும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஏன்னா இங்க வந்து முடியாத விஷயம், சாதிக்க முடியாத விஷயம்லாம் வந்து ட்ரை பண்ணி தோத்து போனதுனால அத சாதிக்க முடியாததா போல, ட்ரை பண்ணாத மனிதர்கள்னால தான் சாதிக்க முடியாத விஷயமா பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃபூலிஷான மேன் என்னைக்குமே வந்து ட்ரை பண்றதுக்கே தயங்குறதுனால, இட்ஸ் இம்பாசிபிள்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ராங்கான மென் தோத்தா கூட பரவால்ல. நம்ம இறங்கி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லப்படுற அந்த கரேஜா அவங்கள ஜெயிக்க வச்சுக்குன்றது தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஒரு 4வது வார்த்தை எத வந்து அதிகமா ஸ்டூப்பிடா, ஃபூலிஷா இருக்கிற மென்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாரி யூஸ் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தை அவ்வளோ தூரம் ரொம்ப ஒரு அ தப்பான வார்த்தையோ, இல்ல வந்து ரொம்ப ஏதோ கிரிட்டிக்கலான டேஞ்சரான ஒரு வார்த்தையோ கூட கிடையாது. ஆனா இந்த ஐ டோன்ட் கேர் வந்து 2 தரப்பான பீப்பிளும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டூப்பிடா, ஃபூலிஷா இருக்கிற மென்னும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கான மென்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ராங்கான மென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லப்படுற விஷயத்த வெல்த் கிட்டயும், சக்சஸ் கிட்டயும், ஃபேம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 3 விஷயத்த நோக்கி யூஸ் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் கேர். எனக்கு என்னுடைய வெல்த்த பத்தி கவல கிடையாது. சக்சஸ பத்தி கவல கிடையாது. என்னுடைய அந்த ஃபேம், என்னோட புகழ பத்தி கவல கிடையாது. நான் ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அப்படி டிட்டாச்டா இருக்கிறதுக்கு. அவங்களுடைய அந்த ப்ளஷர்லேருந்து டிட்டாச்சா இருக்கிறதுக்கு ஐ டோன்ட் கேர். என்னோட வேலைய மட்டும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவாங்க. இதுவே வந்து ஃபூலிஷா இருக்கிற மீன்ஸ் ஐ டோன்ட் கேர்ன்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொறுப்புகள்ல யூஸ் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் கேர். என்னால இந்த பொறுப்ப எடுத்து செய்ய முடியாது. இந்த பொறுப்ப என்னால ஹோல்ட் பண்ண முடியாது. இந்த விஷயத்த நான் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுற, அந்த ஃபியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. பொறுப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம தோத்துட்டோம்னா என்ன பண்ணணும்னு சொல்லப்படுற பயத்தால, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைய வந்து அதிகமா உபயோகப்படுத்திட்டு இருப்பாங்க. பொதுவா ஐ டோன்ட் கேர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மேன் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க சக்சஸ் நோக்கி போறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு சக்சஸ் மேல பயம் கிடையாது. இதுவே வீக்கான மேன் யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபெயிலியர நோக்கி தான் போறாங்க. ஏன்னா ஃபெயிலியராவே சக்சஸ பார்த்து இருக்கிற பயத்துல ஃபெயிலியராவே இருந்துக்கலாம். இதுல என்ன இருக்குன்னு சொல்லப்படுற எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால,
ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆட்டிடியூடையும் பார்க்கணும், அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி அவங்க கூட நம்ம பழகலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணணும்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ 5வது வார்த்தை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இன் தேர் ஃபார் மீ? இந்த விஷயத்த நான் செஞ்சேன்னா இங்கே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன இருக்குது பெனிஃபிட்னு சொல்லப்படுற விஷயத்த அதிகமாக யோசிக்கிற ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டூப்பிடான ஃபூலிஷான மென்ஸாக இருந்துட்டு இருப்பாங்க. இந்த வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன இருக்கு அங்கே நான் பண்ணனா? ஏன்னா பொதுவாக வந்து லைஃப்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், நமக்கு தேவைகள் இருக்கலாம். ஆனால் லைஃப்ல எல்லாத்தையுமே டிரான்சாக்ஷனாக பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளால பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்சாக்ஷனாக பார்க்கறதுன்றது வந்து பிஸ்னஸில் பணத்து விஷயத்தில் பார்க்கலாம். ஆனால் ஃபூலிஷாக இருக்கிற மீன்ஸ் வந்து அவங்க பழகிற மனிதர்கள்கிட்டையும் அவங்க லாயல்ட்டியாக இருக்கிற விஷயத்துலையும் அவங்களோட ட்ரஸ்ட்லையுமே வந்து நான் உங்களுக்கு உண்மையாக தான் நீ என்ன எனக்கு திருப்பி பண்ணுவேன், நான் உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் இருந்தால் நீங்கள் எனக்கு என்ன செய்வேன்னு சொல்லப்படுற எல்லாத்துலேயுமே அதில் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லப்படுற அந்த ஃபூலிஷ்னஸாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பொதுவா வந்து ஸ்டாய்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, தேன் கூட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, அது தேனீக்கும் தான். அதே மாரி உலகத்துக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிளுக்கு ஒரு சின்ன இஷ்யூ வருதுன்னா, அது நம்மளையும் பாதிக்கும். ஏன்னா தேன் கூடும், தேனீயும் வேற வேற கிடையாது. நம்மளும் தேனீ நம்ம தேனீயா இருப்போம். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம தான் தேனீனா, நம்ம உலகத்துல இருக்கோம்னா உலகம் தான் தேன் கூடு. அப்ப நம்ம சுத்தி இருக்க உலகத்துக்கு நம்ம என்ன பண்றோம்ன்றத நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து, அதுகிட்ட இருந்து என்ன எடுத்துக்கிட்டே இருக்கணுன்ற விஷயத்த மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மென் எப்பயுமே வந்து உலகத்துக்கு என்ன குடுத்தாங்கன்றத மட்டும் தான் யோசிப்பாங்க. உலகத்துக்கிட்ட இருந்து என்ன வாங்கிக்கிட்டாங்கன்றத எப்பவுமே யோசிக்கவே மாட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்கு அதிகமா நெறைய விஷயங்கள் கிடைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ ஒரு ஃபூலிஷா, ஸ்டூபிடா இருக்கிற மென் வந்து கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸோட எல்லாத்துலயுமே உறவுல, லாயல்ட்டில எல்லாத்தையுமே பார்த்து சொல்றாங்கன்னா, இந்த வார்த்தைய அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டிட்யூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க என்ன திறமைய வேணா வச்சுக்கங்க, எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருங்க, எவ்வளோ படிப்பு ஐ மீன் எந்த ஃபீல்ட்ல எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா வேணா எவ்வளோ லெவல்ல இருந்தாலும், இந்த ஆட்டிட்யூட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தால தான் நீங்க அங்க போயிருப்பீங்க. நீங்க உங்களோட திறமையால வந்து ஒரு 10% போறீங்கன்னா 90% உங்களுடைய அந்த நற்குணங்கள்னு சொல்லுவாங்க, உங்களோட வார்த்தைகள்னு சொல்லுவாங்க, உங்களோட சிந்தனைகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாட் யூ திங்க் யூ பிகம்னு சொல்லப்படுற மாரி, உங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் தான் வந்து உங்க வாழ்க்கைய தீர்மானம் செய்யுதுன்றது உண்மையான ஒரு விஷயம். அப்போ அந்த வாயிலிருந்து வர வார்த்தைகள், நம்ம டங் மூலியமா நம்ம பேசுற வார்த்தைகள எவ்வளோ தூரம் வந்து ப்ராப்பரா வச்சுக்கிறோமோ, அந்த லெவல்ல நம்ம வாழ்க்கையும் ப்ராப்பரா போகும்ன்றது தான் உண்மையான விஷயம்ன்றத ஸ்டாய்ஸ் நம்புறாங்க. அப்போ யாரெல்லாம் தன்னுடைய வார்த்தைகள ப்ராப்பரா பயன்படுத்தாம ரொம்ப கேர்லெஸ்ஸா பயன்படுத்துறாங்களோ, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கணும். ஏன்னா, அவங்க மூலியமா நம்பளும் நம்ம வார்த்தைகள கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விடுறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஸோ வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம வாழ்க்கை, அத மறந்துடக்கூடாது. வார்த்தைகள ப்ராப்பரா பயன்படுத்தணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை நம்மள எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும்ன்றது தான் உண்மையான விஷயம். நல்ல இடத்துக்கு கொண்டு போய் விடும். ஸோ அத பேஸ் பண்ணி உங்க வார்த்தைகள ப்ராப்பரா வச்சுக்கிட்டு, உங்க ஆட்டிட்யூட மாத்திட்டீங்கன்னா, உங்க லைஃப்பும் சூப்பரா மாறும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.